வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம். வெண்டைக்காய் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நுனியில் எடுத்துகிட்டு கட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே பூச்சி இருக்கும், மேலே காய் பக்கத்தில் நல்லாயிருக்கும். ஆனால் உள்ளே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பு வரும். அதனால் கவனமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததும் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொரியலுக்கு எவ்வளோ ஊற்றிங்களோ அதோட கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா வெண்டைக்காய்க்கு நம்ம எப்போவுமே நிறைய எண்ணெய் ஊற்றி தான் பழகுவோம். இவ்வளோ எண்ணெய் ஊற்ற வேண்டாம். கூடவே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கலர் மாற்றுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து பண்ணி போடுங்க. கூடவே உப்பு கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கும். ப்ரௌனிஷாக வரும்போது இப்போ வந்து எல்லா காயும் சேர்த்து கலர ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் காய் சேர்த்து நல்லா கிளறணும். அந்த எண்ணெய் வெங்காயம் எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டோன்னே இப்போ தான் ஒரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு, ரொம்பலாம் வேணாம், 2 ஸ்பூன் அளவு தயிர் நீங்கள் கலந்துட்டு நல்லா அந்த காய் படுற மாதிரி, காய் ஃபுல்லாக படுற மாதிரி கிளறி விடுங்க. கடாய் ஃபுல்லாக ஒட்டிக்கும் அந்த மாதிரி ஒயிட்டாக. இதெல்லாம் நல்லா பரட்டி விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் இருக்கிற ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிவிடுங்க, இல்லைனா தீஞ்சிடும் சீக்கிரமாகவே. கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கிளறி விட்டு அப்படியே விட்டுருங்க. இதை நம்ம மூடெல்லாம் வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இங்கே கலர் மாதிரி தெரியும். நல்லா இந்த கொழுகழுப்புலாம் பொழிச்சு பாருங்கள். இப்போ பார்க்கும்போது நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து இந்த பதமே போதும்னு சொல்லிட்டு இறக்கிடுவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா ஒரு அந்த பிசுபிசுப்பு தண்ணியே இல்லை பாருங்கள், ஒரு துளி கூட. கிட்ட கூட உங்களுக்கு ஜூம் பண்ணி ஒரு துளி கூட பிசுபிசுப்பு தன்மை இல்லை. இதில் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.